Hi guys, welcome to Dada and Sana channel மூவி ரிவ்யூ. இன்னைக்கு நம்ம ஒரு மூவி பத்தி தான் பார்க்க போறோம். அந்த மூவியோட பேர் கவுண்டர் அட்டாக். அதாவது ஒரு மணி நேரம் 20 நிமிஷத்துக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் பேக்கா பார்க்கணும். ரொம்ப நேரம் இழுத்துட்டு இருக்க கூடாது. எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. ஆரம்பிச்சதா கதை ஆரம்பிச்சதா முடியும் போது இப்படி முடிஞ்சுதா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது படம் பார்க்கணும் அப்படின்னா கவுண்டர் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு நெட்ஃபிளிக்ஸ்ல இப்போ ரீசென்ட்லி ஆட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஸ்பானிஷ் மூவி தான். எந்த எதிர்பார்ப்புமே இருக்கக்கூடாது உங்களுக்கு. ஒரு ஒரு ஆக்ஷன் மூவி பார்க்கணும், ஜாலியாக பார்க்கணும், சீக்கிரம் முடியணும், நம்மளுக்கு இவ்வளோதான் டைம், 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் பார்க்கணும் அப்படின்னா இந்த மூவி கண்டிப்பாகவே பார்க்கலாம். ஒரு ஆரம்பத்துலேருந்தே ஆரம்பிச்சிருவாங்க. கவுண்டர் அட்டாக் தான் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் வரைக்கும் அட்டாக் அட்டாக் அட்டாக். ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்ம்டு ஃபோர்ஸ் அந்த ஏரியாவில் இருக்க ஒரு டான் இருப்பாங்க. இந்த ஹியூமன் டிராஃபிக் பண்ணுறவங்க, லேடிஸ் அபியூஸ் பண்ணுறவங்க. அதில் ஒரு 2 லேடிஸ் ஒரு இடத்துல இவங்க அபியூஸ் பண்ணிருப்பாங்க ஒரு கேங்கு. திடீர்னு பார்த்தா இந்த ஆர்ம் ஃபோர்ஸ் கேப்டன் போய் அவங்கள தட்டி கேட்டுருவாரு. நீ என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஷூட்டிங் எல்லாம் நடக்கும். அந்த அவங்களோட போலீஸ் எல்லாம் இவங்க ஆர்ம் ஃபோர்ஸ், ஸோ இவங்களை நான் எதுவும் பண்ண முடியாது, அவங்க சுட்டாலும் அந்த வில்லன் கேங் வாங்கிதான் ஆகணும், எதுவும் பண்ண முடியாது அப்படிம்பாங்க. அந்த ரிவெஞ்ச் தான் இவங்க கேங் அந்த டான் கேங் இவங்களை எடுக்கும். இவனுங்களை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடிஸையும், இவங்க காப்பாற்றின லேடிஸையும் கடத்திட்டு போயிடுவாங்க. கடத்திட்டு போயிட்டு ரொம்ப என்ன சொல்றது, லேடிஸ் கடத்திட்டு போனால் என்ன நடப்பாங்க, ஸோ ரேப் அந்த மாதிரி அவங்க 2 பேர்த்த அடைச்சி வச்சு இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக இவங்க அதுக்கு சம்மந்தம் இல்லை, ரிலீஸ் ஆகி போயிடுவாங்க. அந்த டான் கேங் இந்த ஆர்ம் ஃபோர்ஸை ஏதாவது பண்ணி ஆகணும், இந்த 5 பேர்த்த ஏதாவது பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இவங்கள சேஸ் பண்ணி அடிக்கும்போது தான் ஸ்டோரி ஆரம்பிக்கும். இவங்க மறுபடியும் அந்த டான் ஃபோர்ஸோட இடத்துக்கு போய் பார்த்தா அந்த லேடிஸ் இருப்பாங்க. அவங்கள ரெக்கவர் பண்ணாங்களா, இந்த ஆர்ம் ஃபோர்ஸ்டுக்கு என்னாச்சு, அந்த டான்க்கு கேங்குக்கு என்னாச்சு அப்படிங்கிற ஒரு சிம்பிளான ஸ்டோரி தான். குயிக்கன், அதாவது ஆரம்பிச்சா இப்படி முடிக்கணும்டா, ஃபுல்லா சுடணும்டா, ஃபைட்டரா அப்படி இப்படிங்கிறதெல்லாம் நல்லா மேக் பண்ண ஹாலிவுட்னா சொல்லவே வேணாம், பயங்கரமா மேக் பண்ணுவாங்க. இது தமிழ்ல அவைலபிள் கிடையாது, ஸ்பானிஷ் லாங்குவேஜ், பட் இங்கிலீஷ்ல அவைலபிள் இருக்கு, சப்டைட்டில் இருக்கு. ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ்ல நான் மூவிஸ் பார்ப்பேன், சப்டைட்டோட பார்ப்பேன் அப்படின்னாங்கன்னா உங்களுக்கு இது ஒரு வாட்சபிள் மூவி தான். ஒர்த்தாக இருக்கும். நல்ல ஆக்ஷன் பேக் பார்க்கணும், ஷூட்டிங் பார்க்கணும், ஒரு ஃபைட்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா ஒரு ஒர்த்து வாட்சபிளான மூவி தான். உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி 1 hour என்ன ஆகிடப்போகுது அப்படிங்கிறதான் ட்ராவலில் கூட பார்க்கக்கூடிய மூவி தான். சரி 1 hour இங்கேருந்து அந்த ஏரியாவுக்கு போகிறதுக்கு 1 hour ஆகும் பஸ்ஸில், அப்படிங்கிற ஏதோ ஒரு படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னா பார்க்கலாம். வல்காரிட்டி அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் அதுவும் இல்லை. ஏன்னா ஃபுல் அண்ட் த்ரூ அவுட்டு ஃபைட்டுங்கிறதுனால நியூட் சீன் அந்த மாதிரிலாம் மூவியில் எதுவும் இல்லை. இங்கிலீஷ் லாங்குவேஜுங்கிறனால அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வரும், பட் நம்ம ஹெட்ஃபோன் போட்டு அந்த மாதிரி தான் பார்க்கணுனால அந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ ஒரு ஒர்த்து வாட்சபிள் தான், குயிக் வாட்சபிள் அப்படிங்கிறாங்களே, சீக்கிரம் பார்த்து முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் தான் கவுண்டர் அட்டாக். இது நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு டைம் இருந்தால் மறக்காமல் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல மூவி ஆர் வெப் சீரிஸில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க, நான் கமெண்ட் பண்றேன்.